கடைசி வரையிலும் பார்த்துக்குங்க. அப்ப நாங்க 7 பேர், எல்லாருமே நவீராஜ குடும்பத்துல 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேத்துல இந்த நடுவுல இருக்காருல்ல, அவரைத்தான் நான் ரொம்ப நாளா பெரியமா மனசுக்குள்ள ஆசையா நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் காட்டிலும் ஒருத்தைய புதுசா வேலைக்கு சேர்த்திருக்காங்க. அவளை நீங்க பார்த்தது இல்லையே, பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டு அவ வந்தான்னு வச்சுக்கோங்களேன். வந்ததுக்கு அப்புறமேலு எல்லாரும் சேர்ந்து நந்தவனத்துக்கு போய் வள்ளியம்மா நானு எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து நந்தவனத்தை இன்னைக்கு புதுசா போய் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமேல் தான் சீக்கிரமா வள்ளியம்மா கல்யாணம் முடியணும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கும் அவருக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு அப்புறமேல் நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எல்லாம் விருந்து வைக்கிறோம். தானே சொல்லுங்க. Thank you.
நீ அமுக்கினாலும் அமுக்கலனாலும் சரி, நான் உங்க ஆளுதான். எனக்கு தெரியும் நீ ஆளுதான். ஆனா நீங்க நினைக்கிறது ஒரு விதத்துல தப்பு மாமா. 2 பேரும் ஒன்னா இருக்கலாமா? வேஸ்ட். ஏன் வேஸ்ட் சொல்ற? நீ என்னதான் நோக்கம் எடுத்து வந்தாலும் உன் கைலிக்குள்ள என்ன கிடக்கும் அதுதான் இங்கேயும் கிடக்கும். என் கையிலுக்குள்ள என்ன கிடக்குன்னு வந்து பாரு மாமா. என்னடா நான் பாடுறதுக்கெல்லாம் ரொமான்டிக்கா வாசிக்கிறேன். உனக்காட்டி நாங்க உசுர கூட கொடுப்போம். ஒரு 4 வயது இருக்கான். இப்படி வாசிக்கிற உங்களுக்கு என்னால உள்ள இருக்கிற பழைய துண்டை தவிர எதையும் கொடுக்க முடியாது. அப்ப இதெல்லாம் நடிப்பா? உள்ள ஒண்ணும் இல்லையா? நடிப்பில்ல கோபால், நடிப்பில்ல. நெஞ்சுக்குள்ள என்னாதுன்னு சொன்னால் தெரியுமா? அட 2 துண்டு உள்ள இருக்கு, எடுத்து காட்டுங்க. போடு பாப்போம். வேணா ஏ மாமா, என்னடி வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஏன்டா வெறுத்து போச்சு? நான் வயசுக்கு வந்தது எந்த ஆம்பளை முகத்தை பார்த்ததே. எனக்கு தெரியுமில்ல, பக்கத்து வீடு நான் தானே. நீ கடவீதியில கூட உன்னை நான் பார்த்தது இல்லையே. ஆனா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். சொல்லுடா செல்லக்குட்டி. நீங்க நானு பெரியப்பா வகப்பா. என்ன மயத்துக்கு நான் பெரிய பாக்குறேன். ரெண்டு மானகட்ட முண்டை அப்படி பேசாதீங்க. என்ன 3 மாசம் முழுகாம பெரிய பேட்டை என்ன மயத்துக்கிட்டு சொல்றேன்? புருஷன்ட்ட போய் சொல்றீ. எப்படிங்க முடியும்? ஏன் 3 மாசமா நான் கற்பமா இருந்து என்னத்துக்கு? ஏ இந்த சந்தோஷமான விஷயத்த உன் புருஷன்ட்ட சொல்றீ. எந்த ஒரு பெண்ணுமே முதல்ல மாசமானத புருஷன்கிட்ட தான் சொல்ல. ஆமா, நான் மாசமா இருக்கிற விஷயத்த சொல்லி நான் ஏங்குறேன், தவிக்கிறேன். ஏண்டி லூசு? வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வரையில சொல்லு. இல்ல மாமா, அப்புறம் நான் 3 மாசமா இருந்து என்ன புண்ணியம்? ஏன் என் புருஷன் வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சுமா. புருஷன் போய் 8 வருஷம், உனக்கு 3 மாசம். யாரடி காரணம்? என் புருஷனே வந்து நொட்டு நாச்ச பக்கத்து வீட்டுல ஆம்பளை இல்லையா? ஐயோ மகனே. மாமா என்னடா நீங்க என்ன சொல்லுங்க, கற்பத்தை கலைச்சிட்டு வர ரெடியா? என்ன மசத்துக்கு நான் கரைக்கு நான் வர்றதுக்கு? சரி, உண்மையிலே சொல்றேன். என்ன ஆளு கும்புன்னு இருக்கே. எனக்கு உங்களை போல ஒரு 6 முடிச்சுட்டு பிறக்கணும்னு ஆசையா கல்லி நடிப்பேன். அப்படி உனக்கு என்னை போல ஒரு ஆர்மனிஸ்ட் பிறக்கணும்னா உங்ககிட்ட இந்த இசை திறமை இருக்கான்னு நான் சோதிக்க முடியும். என்ன சொல்றீங்க? ஆமடி, சோதிக்கணும் உன்னைய. நீங்க என்ன வேணாலும் சோதிச்சுக்கலாம். அப்படி என்ன வேணா சோதிக்கலாம். கையை எங்க கொண்டு வர முதல்ல அந்த கேட்ட முடியும் மாலை கட்ட மாட்டேன். சரி, என்ன வேணா பாடுங்கம்மா. நான் என்ன பண்ணான்னு பாடுவியா? பாடுங்க. 2 கண்ணம் சந்தன கண்ணம் உள்ள இருக்கு வெஞ்சன கிண்ணம். ஏய் பூவே பூச்சூடவா, நெஞ்சில் பால் பீச்சவா. வருமா? பழைய துண்டுதான் வரும். என்னடி எதா படிச்சாலும் கோடி அருவி கொட்டுதே அடிங்கொம்மா. அப்ப நீ பாடு மாமா. என்னடி? நல்ல ஒரு பாடகர். சரி, நல்லா பேசுறீங்க. சரி, நான் ஒரு பாட்டு பாடுறேன், நீங்க அதை பாட வேணாம். நான் பாடுற பாட்டை நீங்க ஆப்போசிட்டா பாடினா போதும். ஆப்போசிட்னா எதிர்ப்பதம். சரி, பாயிண்ட் முடிச்சு எதிர்ப்பதம். நான் எந்த பாட்டு பாடாலும் பாடுவீங்க. பாடுடி. பேசமா சத்தியமா உனக்காண்டி எப்படி வேணா ட்ரை பண்ணிடுவேன். உங்களுக்காண்டி ஒரு பழைய பாட்டு பாடுறேன். பழைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாடவா? பாடி. என் விழியும் உன் ஒளியும் சந்தித்தால். மறுபடியும் ரிப்பீட் அடி. என் விழியும் உன் ஒளியும் சந்தித்தால் அது கிளியும் இது வளையும். சரி, நீ பாடுறிய, இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன். என்ன பண்ண? அந்த பாட்டை நீ பாடணும். சரி, நீ கரெக்டா பாடிட்டேன்னா தம்பியை கை தட்டுவாங்க. தம்பி, ஏய் இங்க பாருங்கடா, அத்தாச்சியை கவனிக்கிறா. அவ கரெக்டா பாட்டானா கை தட்டுங்க. சரி, பத்தா பாடு. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. நல்ல பாட்டா இருக்கீங்க, பாடு. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. உண்மையிலே உனக்கு ஞானம் இருக்கு. மறுபடி பாடு. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. சூப்பர். நீ யார கல்யாணம் முடிக்க நினைக்கிற? உங்களை. என்னத்தானே? நான் பிறந்தது திங்கட்கிழமை. ஆமா தெரியுமே. ஆமா, அந்த தென்றலை எடுத்துட்டு திங்களை சேர்த்து பாடு. ஓ திங்களை. ஏய்
என்னடி சும்மா பாடுறி வேணாம். ஏன் என்ன வேற மாதிரி வருது? என்ன வேற மாதிரி வருது? அப்படி இல்ல. தாவணி நலிவினாள் இதயமும் நலிவுடி நல்லா பாடினாமா இல்லையாடா? அந்த பாருங்க சின்ன பையல பாடுனீங்க. சின்ன பையல நீ வெறியாடி நம்ம 2 பேரும் லவ் பண்றது பொறாமப்படுறாங்க. இந்த இடத்துல அரச்சனா இருக்கல. அந்த பிள்ளையை கூப்பிட்டு அந்த பிள்ளை இங்க பேச விட்டு நீ பின்னாடி வந்துரு. ஏன் தோழி பாடி கட்டார கொஞ்சமாவது வெக்க மக்கா இம்பிட்டு ஆம்பளை உட்கார்ந்து இருக்காங்க. போய் எதிரடி வச்சுக்கிட்டு முத்து கொடுக்குற. எதிரையும் கொடுக்கல. உரசுது உன் முகர கட்ட உடனே பத்தா தெரியுமே. சரி அப்பா அவங்ககிட்ட வந்தாரா? நானா அப்பா கிட்ட போறதுக்கு லொப்ப முண்டையா? ஏன் என்ன வேணாம்னா சொல்ல போற? ஏய் அப்பா வந்து என்னமா சொன்னாரா இல்லையான்னு கேட்டடி. விஷயத்தியா? விஷயம் இல்லடி, விஷயம் இல்ல. சொன்னாரு. என்ன சொன்னாரு? கண்ணுங்கருத்துமா காட்டுக்குள்ள காவலுக்கு போகணுமா? காவலுக்கா? 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 என்ன கக்கூசுக்கா? காவலுக்கு சரி சரி காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. கொஞ்சமா அடக்கொடுக்கமா இருக்கணும்னு தெரியுமா தெரியாதா? நீ அடக்கொடுக்கணும் போய் சூடாட்டுல தான் நோண்டி பார்க்கணும். ஏய் ஒழுங்கா பொம்பளை பிள்ளைய லட்சணமா நடந்து போல. ஏன் இப்படி ஒரு மாதிரி சோகமா இருக்க? ஏன் லட்சணம் இல்லையா? சொல்லுகிட்டாரு. ஏய் லட்சணம் இல்லையா? கூட்டத்தை கூட்டாத. கேரு ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? என்ன சமாச்சாரம் சொல்லு. போடி எங்க இருந்தா என்னது போனாம காசு இங்கேன்னு கேக்குறேன். பொம்பளைக்கு பொம்பளை ஏண்டி சிரிக்கிற? சிரிக்காம சொல்லு. சிரிக்கிறது வாழ்க்கையை வெறுத்துருச்சு சுகந்தி. ஏன் வாழ்க்கையை வெறுத்துச்சு? இந்த இடத்துல இப்போதைக்கு இல்லையா? இல்ல இந்த இடத்துல நீயும் ஒரு பெண்ணு நானும் ஒரு பெண்ணு. ஆமா. ஆனா என்னதான் 2 பேரும் பெண்ணா இருந்தாலும் ஒரே ஒரு வித்தியாசம். என்னடி வித்தியாசம்? அது மட்டும் இல்லாம இருந்துச்சு. இருந்திருந்தா சரியா இருக்கும். இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? நல்லா இருந்திருக்கும். எது நல்லா இருந்திருக்கும்? இல்லையே. ஏன்? என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் உங்ககிட்ட எனக்கு இத வச்சு பொழைக்க தெரியல. ஏண்டி பொழைக்க தெரியல? அம்புட்டு உங்ககிட்ட இருந்தும் உனக்கு பொழக்க தெரியல. ஏன் இப்படி உனக்கு ஏன் இவ்வளவு பொழக்க தெரியல? நீ என்னைய பத்தி நீ நினைக்கிற? நீ மட்டும் பொழக்கிற இடத்துல சரியா பொழந்துருந்தா உன் பொழப்ப. ஏய் இதுக்கு என்னடி தங்கத்துக்கு கலெக்டர் கூட இப்படி சம்பளம் கிடையாது. அப்படி இல்ல. அப்புறம் என்ன? ஒரு பெண் மனசு ஆழம்னு பொம்பளைக்கு தான் தெரியும். ஆமா ஆம்பளைக்கும் தெரியும். நீ வயசுக்கு வந்துட்டியா? இல்ல வந்துட்டடி. வராமையா? உங்க அம்மா என்கிட்ட சொல்லிருச்சு. என்னன்னு? நீ வயசுக்கே வரலையா? நம்பிராஜ மாமா உத்தரவு தெரியுமா? என்னன்னு? வயசுக்கு வந்து பொம்பளை பிள்ளைதான் காட்டுக்குள்ள போனி. இல்லைன்னா காட்டுக்குள்ள. ஆனா நீ கவலைப்படாத. உன்னை வயசுக்கு வர வைக்கிறது ஏன் பொறுப்பு. ஒரு வெங்காயமும் வேட்டா நான் ஏற்கனவே வயசுக்கு வந்துட்டேன். நீ வயசுக்கு வந்துட்டியா? ஒரு வேலை நீ வயசுக்கு வரலன்னு வச்சுக்கோ. வச்சுக்கிறேன். நான் சொல்ற விஷயத்தை சொல்லு. என்னன்னு? செய்யி. 2 நாள் வயசுக்கு வந்துடலாம். அது எப்படி? ஒரு பேச்சுக்கு வயசுக்கு வழி வச்சுக்கிறேன். உன் வீட்டுல ஆடு மாடு இருக்கா? ஆட்டுக்குட்டி. ஆடு மாடு இருக்கா? ஆடு இருக்கு மாடு இருக்கு. எத்தனை மாடு இருக்கும்? 2 மாடு இருக்கு. 2 மாடு போது நீ வயசுக்கு வர. எதுக்கு? மாடுக்கு உனக்கு சம்மந்தம் இல்ல. மாடு கட்டி போடுற முளைக்குச்சி இருக்குல்ல? ஆமா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. யாரு வேண்டானா? ஏண்டி உன்னைய மாதிரி நம்ம ஒட்டு முண்டை நினைச்சியா? உனக்கு முளைக்குச்சி கடப்பாத ஓடி இழிச்ச முண்டைக்கு வந்து தொலை. எப்ப பார்த்தாலும் ஊரு போற நீ அள்ளி குமிக்கிறதே வேலை உனக்கு. எனக்கு என்ன வலிக்குது? என்ன கிழிக்குது? எனக்கு என்ன உனக்கு மாதிரி இல்ல. இருந்துச்சுன்னு வச்சுக்க நமக்கு போனக்கெல்லாம் நரிக்குடி வரைக்கும் என் பேர்ல இருக்கு. அதுக்காக வேண்டிதான் உனக்கு எதுவுமே இல்லாம கிடக்கு. பாத்துக்க மொட்டை கட்டையா கொல்ல பேர் செத்துருப்பாங்க. 2 துண்டை வச்சுக்கல 4 துண்டை வேற காணா. எத்தனையும் பூராத்தையும் வச்சு அமுக்குறிய. நான் எதை துண்டை வச்சாலும் கிளாமரா இருக்கா? அது சரி நல்லா இருக்கா? அதெல்லாம் ரைட்டு இருக்கட்டும். அதெல்லாம் விடு. கொஞ்சமாவது காவலுக்கு போகணும், அம்மாவை பார்க்கணும், நம்ம எல்லாம் சேர்ந்து நந்தவனத்துக்கு போகணும் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? ஆட்டி அழைச்சவளே 5-6 வீட்டுக்கு ஏண்டி நாங்கெல்லாம் எவ்வளவு சீக்கிரமா வந்துடுறோம். உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? புள்ள குட்டி கிடையாது, கல்யாணம் பண்ணல, அப்புறம் என்னதான் வேலை பண்ணிட்டு? உனக்கு எல்லாம் இருக்குது அப்படியே இருக்குடி. இந்த சேலைய கட்டக்குள்ளே நான் எத்தனை ஊக்கு குத்திருக்க தெரியுமா? இந்த மடிப்புல இந்த ஊக்க குத்துறேன்னு அதுலயே நான் குத்தி
தாண்டி தெரியும். அதுல நான் வந்து இப்படி நிக்கிறேன்னா அம்புட்டு ஊக்கின தாங்கி இருக்கு. ஒரு விஷயம், எப்ப பார்த்தாலும் பொம்பளையில புறம் பேசிட்டே அழகிறியே, இந்த சேலையை கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது இப்ப தெரியுதா? அதுக்கு தானே உள்ளே முண்டமா வர்றேன் கேட்க மாட்டேன். எதுக்கு முண்டமா வர்ற? முண்டமா வராது, அதுவும் இல்லாம வந்துரு. எனக்கு என்னன்னு அப்படி இல்ல, புடிச்ச பிராய்லர் கோழியாட்டவே இருக்கும். சுகந்தி சொல்லி பேரு மட்டும்தான் சுகந்தி. ஏன் என்ன? உன்னால சுகத்தை கொடுக்க முடியும். ஏய், நீ என்னமோ வெளிய வந்துட்டு போன மாதிரியா சொல்ற? பரவாயில்ல, சொல்லு. நம்ம 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க. ஆமா, இந்த இடத்துக்கு வந்துட்டோம். சரி. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? வள்ளியம்மா கூட சேர்ந்து கண்ணு கருத்துமா காவலுக்கு. அதுக்கு தானடி சம்பளம் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. வள்ளியம்மனை பாத்துருக்கேன். பாத்துருக்கேன். நான் முதல்ல வேலைக்கு சேர்ந்துட்டேன்ல. ஏன் முதல்ல கிட்ட போய் சேர்ந்த? முதல்ல கிட்ட இல்ல, முதல் ஏன் தெரியுமா? அதாவது அந்த அவர் இருக்காருல்ல, எவரு அவரு எவரு ஏய் அவரு தாண்டி. எவரு நோத்தா புருஷன்? யார் அது? எங்க அக்கா மவள. அப்ப எவரு அவரு? அவருன்னா ஏய், 7 பேர். இதெல்லாம் அவசர பயமா இருக்கு. 7 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க. ஏண்டி என்னடி நான் என்னை வச்சுக்கிட்டே இப்படி அசிங்கமா சக்கரத்தை எனக்காண்டி பாருங்க. ரொம்ப பேசுறேன். இப்பெல்லாம் இது நிஜம் இல்ல, நம்பாதீங்க. இது ஒரு மாயை. இருங்க, இது உண்மை இல்லையா? ஆமா, நல்லா கேட்டுக்கிறீங்க. நல்லா கேட்டுக்கிறீங்க. கலெக்டர் ஆபீஸே போனாலும் ஜெராக்ஸ் கொண்டு வந்தா கேட்பாங்க. ஒரிஜினல் கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டேன். நல்ல வீட்டுல பாத்துக்கங்க. இப்படி எல்லாம் நீங்க ஊரை கெடுத்துக்கிட்டு அலையாதே. நீ நல்லா இருக்கிற மனுஷனை பூரா கெடுக்கிறத உனக்கு வேலையா? ஏற்கனவே கெடுத்தா திரும்பி ஓயாம இருப்பாங்க. சரி, அதெல்லாம் போட்டோம். நம்ம போறோம்னு தெரியுமா இல்லையா? ஒரு ஆளு மண்டாட்டே சரியில்லை. இப்படியே சொல்லிக்கிட்டே திரி. நச்சரியா பாட்ட பாடினா உன் குரவலை சேர்த்து மிச்சு பண்ணுவேன். எனக்கு எனது அன்பு ஐயா நமச்சிவாபுரம் மற்றும் மருதராஜன் முன்னாள் மதுரை நாடக நடிகர் சங்க தலைவர் எனது அன்பு ஐயா அல்லாரப்பேரி அறுவகம் பழனி நவனி கிளவிகுளம் அன்பு உள்ளங்கள் எனக்கு அன்பளிப்படுத்தியுள்ளார்கள். அன்பு ஐயாவின் ஆசியோடு அன்பு நண்பர் அறுவகம் பழனி நவனி இருவருக்கும் என் சார்பும் எனது கலைக்கு சார்பும் நன்றி நன்றிகள் நம்ம தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா? காட்டுக்கு முதல்ல போறோம். சரி, முதல்ல காட்டுக்குள்ள போறோம். காட்டுக்குள்ள முதல்ல போறோம். நம்ம போற இடமெல்லாம் முதல்ல நினைச்சாத்தே நம்ம பொழப்பு ஓடும். அப்படி நினைச்சுக்கிட்டு தான் நந்தவனத்துக்கு போகணும், காட்டுக்கு போகணும். அதை விட்டுட்டு ஓயாம தினம் போறோம். இருந்தாலும் இந்த இடத்துக்கு முதல்ல தானே. இந்த புளிச்சட்டை படுத்துச்சு. புளிச்சட்டையா? அதுக்கு வேலை இனிமே அடுத்த பேச்ச கிளம்பிச்சாரு. எப்ப வருவாருன்னு கிளம்பி வந்துகிட்டே இருக்காரு. ஆனா நீ எதுக்கு நாடகம் பார்க்க வந்த? பப்புனை விட்டு டான்ஸ் வர சொன்னேன். இப்ப நாங்க வந்துட்டு அடுத்த நாடகத்துல கேட்கிறேன். எல்லாரும் பார்த்து கூட தூங்கலாம்னு தெரியுது. அதெல்லாம் கிடையாது. ஸ்கிரிப்ட்ல கரெக்டா இருக்காரு டைரக்டர் அவரு. ஆனா வர நேரம் மட்டும் பொழந்து படுத்து கிடக்கு. எனக்கு தெரியும். எப்ப பார்த்தா கொடுமையா எடுத்து வத்துன்னு எரிச்சே விடுவேன். பாத்துக்கங்க, மோசமான ஆளு. எந்திரிக்கிறா அவரை காணா. இங்க எதுக்கு நீ அவரோட சும்மா வம்பளுத்துக்கிட்டே அலையா? கண்ணை பிடிச்சாத. அப்படியா? அப்ப சூப்பர். வாங்கம்மா. அது தப்பான கருத்தா தண்ணீர் இழுத்தா
புதுசா வேலைக்கு சேர்த்துக்குமா தோழி ஏய் தோழி தள்ளுடி ஆடி அம்மா 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 உண்மையில இப்படி ஒரு உனக்கத்தை நான் பார்த்ததே கிடையாது. நானும் இவளை போல குனிஞ்சு சொல்லதான் நினைச்சேன். எங்க குனிஞ்சா கீழே விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. சும்மா ரொம்ப அழகா இருக்கு. எங்களுடைய பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. என்ன பேரு? குனிஞ்சு ஒத்தும் குருவம்மா. குருவமா சரி. அது என்ன முன்னாடி இடமொழி? பரம்பரை பேருமா. உங்க அப்பா பேரு? அப்பா பேரு நிமிந்து குத்து நீலமேகம். உங்க அம்மா பேரு? படுக்க குத்து பார்வதி. தாத்தா பேரு? தரக்குத்து தண்டவராய். பாட்டி பேரு? அகல குத்து அகில. உடன் பிறந்த அண்ணா அந்த பேராவது இருக்காளா? இருக்காங்க. யாராரு? இவங்க எல்லாம் சொந்தக்காரங்க. பேர் இருக்கா? ஆமா. சொல்லுங்களேன். இவங்க யாரும் அவட்ட எங்களோட பேர்ல அவன் மனசுல ஆணி மாதிரி குத்தி வச்சிருக்கோம். கேளுங்க அவட்ட. அவர் பேர் என்னடி? மாமா பேர் என்ன? அவர் மாமா மாமா என்ன மாமா கட்டி உட்காந்துருக்காங்க. பெட்டிக்கார் பேரை மட்டும் சொல்ல மாட்டேன். பேரை சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அவர் யார் தெரியுமாடி? யாரு? மத்தவங்க பேர் இல்லடி. மத்தாலயா? அவர் யார் தெரியுமா? யாரு? அவர் பேரை மட்டும் நான் கூறக்கூடாதுக்கு காரணம் இருக்கு. என்ன? பேரை சொல்லலாமா? கணவன் பேரை சொல்லலாமா? பேரை சொல்லலாமா? வீட்டுக்கு வந்தாலும் காசை கொடுக்காம ஓடி போனாலும் பேரை சொல்லலாமா? கணவன் பேரை சொல்லலாமா? பேரை சொல்லலாமா? தாலி கட்டு முடிஞ்சுச்சு. கல்யாணம் பண்ணிட்டீங்க ரெண்டு பேருமே. இருந்தாலும் சொல்லு. அவங்க கேட்கிறவங்க சொல்றேன். சரி சரி. அவர் பேருதான் மரண குத்து மணிகண்டே. பல்லாக்க குத்து மணிகண்டனா? என்னடி சொல்ற? உன் பேர் தான் சூப்பர் பேரு. ஏய் சுகமா குத்துற சுகம். அடச்சை முகர கட்ட. என்னடி சொல்ற? அவருக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது. இது நல்லதுக்குல பாத்துக்க. சம்மந்தப்படுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? ஆமா. அப்ப எங்களுக்கு தான் தெரியாதா? நீ சும்மா தெரிய வேண்டியது. ஏண்டி எனக்கு என்னடி? நான் பாட்டு சரி ஓர மாதிரி. உனக்கு என்னன்னு நானும் கேட்கிறேன். அம்மா கொடுமையை நீங்களே கேளுங்கப்பா. ஆகிய எப்ப வந்தாங்களா? இதுல வாலிபை மாமா என்ன அப்பா வந்தாங்களா? வந்தாருமா. வந்து ஏதாவது விஷயம் சொன்னாங்க. கண்ணிங்க இருக்கமா கண்ணி பெண்களா காட்டுக்குள்ள காவலுக்கு இப்படி காட்டுக்குள்ள காவல போய் என்ன பண்ணணும்? ஆளுள்ளம் சோ. சரி. ஆளுள்ளம் சோ. ஆளுள்ளம் சோ என்று அகார மகார யாரடி சொல்ற முகர? அழகான வந்தவனும் வயல்கள் ஆடுவதும் குயில்கள் கோவதும் மரம் குத்தி பறவையெல்லாம் டக்கு 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 என்ன ஓசை எடுத்து ஆகிய இந்த அற்புதமான இடத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? என் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? தோழி உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஜாக்கெட் லூசா இருக்கா? எப்ப கீழே விழுந்து பயமா இருக்கு. ஆகிய இந்த இடத்தை பார்க்கும் பொழுது 1000 தாமரைகள் எல்லாம் இந்த இடத்துல எப்படி எல்லாம் மலர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமாங்கம்மா. நல்லபடியாக வளர்ந்து கொள்கிறோம்.
சுகந்தி என்ன போவோமா? போய் தானடி ஆகணும். போயிட்டு வாடி, சின்ன திருசைகள் இருக்க அவரு போய். எப்ப பார்த்தாலும் இப்படியே புளிய கத்துக்கிட்டு அலையிற. மாமா போயிட்டு வாரு. ஏய், என்னை விட்டுட்டு போறியா? இல்லங்க, அடுத்த ஆள் வந்துருவாங்க. கஸ்டமர் ரெடியா இருக்காங்க. உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். போன் வந்துருச்சு நினைக்கிறேன். ஏண்டி புலவெளி முண்டை, ஒருத்தனை கம்பெனி விட்டு 4 பேர்த்தோட புலங்கிட்டு தர்றேன். இப்போ ஒரு முருகக்காரன் நோடி அங்கு ஓடி முண்டை, சும்மா இருந்தா களவாணி முண்டை, பெட்டிக்காரரு சும்மா இருந்தா 7ஆம் நம்பர் ரொம்ப பக்கத்துல. ஏ போடா நீ, நான் உங்க 3 பார்த்தா தோப்புக்காரன் ஒரு திருப்பியா